அப்போது ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினாரு, சார் நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க, ஆனா உண்மையா தமிழ்நாடு விடுதலை கிடைச்ச நாள் மே மாசம் 4ஆம் தேதி. 60 ஆண்டு காலமாக இருவரும் மாறி மாறி ஆட்சி செய்து உண்மையான தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று மே மாசம் 4ஆம் தேதி மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். ஆளுங்கட்சி கூட அன்புமணிக்கும் இருக்கும். எங்களுக்கு வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகள், தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனையாக வழங்குவோம். ஆனால் கடந்த காலத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். இப்ப இருக்கின்ற ஆட்சி நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதை மகிழ்ச்சி எங்களுக்கு. 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம், சேகர்பாபு. திமுக அது சாதாரணமா எல்லாம் PhD, டபுள் PhD ஊழல் செய்யறது. எவ்வளவு விஞ்ஞான ரீதியில் எவ்வளவு ஊழல் அடிக்கணுமோ அடி அடி அடி. மக்களை பற்றி ஒரு துளியும் சிந்தனை கிடையாது. அதே தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முயற்சி பண்ணோம். அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற பிரச்சாரம் வெற்றி பெற்றது. நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தா வேற விதம். கடந்த ஆட்சி காலத்துல முதலீடு சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம். பொய் முதலீடு என்று ஒரு புத்தகத்தை, ஒரு ஆவணத்தை நாம் வெளியிட்டோம். அதுல என்ன திமுக சொன்னாங்க, 12,16,000 கோடி முதலீடு வந்துவிட்டது தமிழ்நாட்டிலே, தொழில் துறையிலே, தனியார் துறையிலே என்று அவர்களுடைய பொய் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். நம் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், படித்த அத்துணை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து நம் வேலைகளை, நம் கடமைகளை நாம் செய்து வருகின்றோம். தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்பட வேண்டிய தேதி நவம்பர் 1 என்று அறிக்கையில் வெளியிட்டேன். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில தமிழ்நாடு நாள் என்று அவர்கள் அந்த தேதியை மாற்றி ஜூலை 18ஆம் நாள் கொண்டாடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கினார்கள் கடந்த திமுக ஆட்சியில். அதன் பிறகு 1967 திமுக ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் இந்த ஜூலை 18ஆம் தேதி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அவ்வளவுதான். திமுக அதுல வரல. எப்பவுமே அவங்க தான் வரலாற்றை திரிச்சு போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். 38 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் 10 லட்சம் மக்களை கூட்டி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு சமூக நீதி அடிப்படையிலே இயங்குகின்ற கட்சியை தொடங்கிய நாள். 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மிக சிறந்த கட்சியாக செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பல சாதனைகளை செய்து வெற்றிகரமாக மிக சிறந்த கட்சியாக இன்று தமிழ்நாட்டிலே இயங்கி வருகிறது. இந்த நாளில் இந்த ராயபுரம் பகுதியிலே மிக சிறந்த பொதுக்கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கட்சியாக திகழ்ந்து வருவதை வரவேற்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், வணிக பெருமக்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கணும். 2.5 மணி நேரம் ஆச்சு என் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு. நான் சொன்னது போன்று பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த பாதை மிக கடினமான பாதை. ஆனால் 38 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சரியான பாதையில் வந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அது சரி. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எத்தனையோ மாற்றங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நம் கட்சியை தொடங்கி நாமும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், ஆண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பெறும் என்று நோக்கத்திலே 38 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தொடங்கினார். இன்று தமிழ்நாட்டின் வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு எழுத முடியாது. தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதினால் அதில் பாட்டாளி கட்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நமக்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். இன்று எந்த நிலையில் இருக்கின்றார் என்று அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழல். ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நாம் இவ்வளவு ஆண்டு காலமாக சிறந்த முறையிலே மக்களுக்காக நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு இருக்கின்றோம். நம் மீது எத்தனையோ விமர்சனங்கள், பாட்டாளி கட்சியாப்பா, அது என்னப்பா, அது ஒரு ஜாதி கட்சி, அது என்னப்பா இங்கே போவான் அங்கே போவான், அது என்னப்பா இப்படி விமர்சனங்கள், எவ்வளோ விமர்சனங்கள், அதையெல்லாம் ஓரம் தட்டி நம் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும்,
மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், படித்த அத்துணை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து நம் வேலைகளை, நம் கடமைகளை நாம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக செயல்படுவதில் எனக்கு மிகுந்த பெருமை. அந்த அத்துணை பெருமைகளும் உங்களைத்தான் சேரும். இருக்கின்ற என் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், அனைத்து நிலை நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான நிர்வாகிகளுக்கு என்னுடைய இந்த நேரத்திலே பணிவான வணக்கங்களை, நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எனக்கு முன்பு மேடையில் உள்ள அத்துணை தலைவர்களும் பேசினார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நாம் தான் சொல்லுகின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம், தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளும் மனசுல இருக்கு, நிறைய இருக்கு, பேசணும்னு இருக்கு. ஆனா இந்த மேடை அது இல்லை. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கிய தலைவர் எனக்கு பேசினார். தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர் தொலைபேசியில் பேசினார். நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்பட வேண்டிய தேதி நவம்பர் 1 என்று அறிக்கையில் வெளியிட்டேன். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நாள் என்று ஜூலை 18ஆம் நாள் அவர்கள் அந்த தேதியை மாற்றி ஜூலை 18ஆம் நாள் கொண்டாடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கினார்கள் கடந்த திமுக ஆட்சியில். இந்த அரசும் அதை கடைபிடித்து தமிழ்நாடு நாள் என்றால் ஜூலை 18 என்று கடைபிடித்து அந்த திமுகவுடைய கொள்கையை தொடர்ந்து இவர்களும் அதை கடைபிடித்த ஒரு சூழல். அதை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டு, மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிரிக்கப்பட்டது. அப்பொழுதுதான், அதற்கு முன்பு சென்னை மாகாணம் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது. 1956ஆம் ஆண்டில் நவம்பர் 1ஆம் தேதியில தான் மொழி வாரியாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா. ஆனால் நம் தமிழ்நாட்டிற்கு அப்பொழுது சென்னை மாநிலம், மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது. அதன் பிறகு 1967 திமுக ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் இந்த ஜூலை 18ஆம் தேதி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அவ்வளவுதான். என்னன்னு, தமிழ்நாடு என்ற தீர்மானம் 1967 ஜூலை 18ஆம் தேதி கொண்டு வந்த தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானம் 1969ஆவது ஆண்டில் ஜனவரி 14 தான் உண்மையா தமிழ்நாடு என்று பேர் சூட்டப்பட்டது. திமுக அதில் வரல, எப்பவுமே அவங்க தான் வரலாற்றை திரிச்சு போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினாரு. சார், நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க, ஜூலை 14 16 விட்டுடுங்க, 18 விட்டுடுங்க, ஜனவரி 14 விட்டுடுங்க, நவம்பர் 1 விட்டுடுங்க. ஆனா உண்மையா தமிழ்நாடு விடுதலை கிடைச்ச நாள் மே மாசம் 4ஆம் தேதி. இது அவருடைய கருத்து, அவர் சொன்ன கருத்து. 60 ஆண்டு காலமாக இருவரும் மாறி மாறி ஆட்சி செய்து உண்மையான தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று மே மாதம் 4ஆம் தேதி மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள், ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்கள் என்று இது அவருடைய கருத்து. ஊடக நண்பர்களுக்கு திரித்து இதை நான் சொன்ன மாதிரி நீங்க போடாது. ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முயற்சியை நாம் எடுத்தோம். மாற்றம், முன்னேற்றம், மாண்புமணி என்று 2016 ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று அது முயற்சி செய்தோம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம எல்லாமே முன்கூட்டியே செஞ்சுடுவோம். அதான் நமக்கு பிரச்சனையே. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மது ஒழிப்பு, மது விலக்கு, மது ஒழிப்புன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போ ஒருத்தர் கூட மூச்சு விடல. ஐயோ மதுவா, ஒரு கட்சி கூட மூச்சு விடல. ஆனா அப்பவே எது வந்தாலும் பரவாயில்லை, நாங்க மது விலக்கு கொள்கை, மது ஒழிப்பு என்று தொடர்ந்து போராடி 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 இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் கொள்கை அளவில் மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், ஆதரிக்கின்றோம் என்று அந்த அளவுக்கு அத்துணை கட்சிகளும் இன்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் இப்பொழுது திடீரென்று மதுவை ஒழிக்க வேண்டும், நாங்கள் 30-40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம பிரச்சனையே. அதுதான், நம்ம எல்லாமே முன்கூட்டியே எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். 25 ஆண்டு காலமாக உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். நாம் என்ன,
தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது, விவசாயத்தை மேம்படுத்துவோம், கல்வியை மேம்படுத்துவோம், சுகாதாரத்தை எப்போ 25 ஆண்டு காலமாக இந்த உறுதிமொழியை வெள்ளை சீருடையிலிருந்து இளைஞர் சங்கம் சார்பில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உறுதிமொழி கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அதே தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முயற்சி பண்ணோம். அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால் மக்கள் நம் மீது நம்பிக்கை அன்று வைக்க முடியும். நம்முடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரம் வெற்றி பெற்றது. நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தா வேற விதம். ஆனாலும் அது அரசியல் சூழல்கள். ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறது, பாட்டாளி கட்சியுடைய அறிக்கைகள் என்ன என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மட்டுமல்ல, அத்துணை தலைவர்களும். ஏன்னா நம்ம அறிக்கை வந்த பிறகுதான் மற்ற தலைவர்கள் அதை பார்த்து தான் வந்திருக்க அன்புமணி விட்டுருக்காப்லையா, சரி நம்மளும் அதை பார்த்து காப்பி அடித்து கட் பேஸ்ட் போட்டு அது எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம சொல்கிற கருத்தை எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் அது என்னன்னு தெரியல. திமுக ஆட்சியில் அது அப்படியே ஒரு நிறுவனம், பின் நிறுவனம்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி அச்சுறுத்தி. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் முதலீடு சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம். பொய் முதலீடு என்று ஒரு புத்தகத்தை, ஒரு ஆவணத்தை நாம் வெளியிட்டோம். அதில் என்ன திமுக சொன்னாங்க, 12,16,000 கோடி முதலீடு வந்துவிட்டது தமிழ்நாட்டிலே, தொழில்துறையிலே, தனியார் துறையில என்று அவர்களுடைய பொய் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதை முறியடிப்பதற்காக ஒரு புத்தகம், ஒரு ஆவணத்தை வெளியிட்டு அது பொய் முதலீடு, ஆனால் உண்மையிலே வந்த முதலீடு 98,000 கோடி தான் வந்தது, 12,16,000 கோடி வரல. அமைச்சரவை கூட்டத்திலே 1,60,000 கோடி தான் அனுமதி பெறப்பட்டது என்றெல்லாம் சொன்ன பிறகு இதை டிவியில ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் செய்தி. இது செய்தி லைவ் ப்ரோக்ராம். இந்த செய்தி வெளியிடக்கூடாது என்று திமுகவுடைய முதல் குடும்பத்திலிருந்து ஒரு நபர் அந்த தொலைக்காட்சியினுடைய முதலாளி, ஓனர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டி, இந்த ப்ரோக்ராமை நீங்க பண்ணீங்க அவ்வளோதான், உங்க டிவியை நாங்கள் கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான், உங்களை ஒழிச்சிடுவோம். உடனே அந்த ஓனர் ஓடி போய் அந்த ப்ரோக்ராமை நிறுத்துறார். எந்த அளவுக்கு கடந்த ஆட்சியில் யாருக்குமே ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழல், ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழல். ஊடகம் என்பது 4வது தூண் ஜனநாயகத்தில். அவர்கள் தான் ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ, அரசியல் என்ன செய்கின்றார்களோ, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மனசாட்சிப்படி அது வெளியிட வேண்டும், பயமில்லாமல் அதை வெளியிட வேண்டும். அவருடைய கடமை அது. 4வது தூண், the 4th pillar of democracy என்று சொல்வோம். ஆனால் அது 5 ஆண்டு காலத்திலே அப்படி ஒரு சூழல் இல்லை. இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இப்பொழுது அத்துணை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு தைரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றால் அதை வரவேற்கின்றோம். அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. உடனே இப்படி பேசணும்னா அன்புமணியா, கூட்டணியை வச்சுட்டான்யா, ஆளுங்கட்சி கூட அன்புமணிக்கும் இருக்கும். எங்களுக்கு வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் 38 ஆண்டு காலமாக அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகள், தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனையாக வழங்குவோம். இதைத்தான் கடந்த காலத்திலும் நாங்கள் செய்தோம். ஆனால் கடந்த காலத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப இருக்கின்ற ஆட்சி நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதை மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆனால் அதை ஒரு சில ஊடகங்கள் இது ஏதோ அவங்க கூட கூட்டணி பேசிட்டாங்க. நான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், தலைமை செயலகத்துக்கு சென்று நீர்வளத்துறை அமைச்சரை நான் சந்தித்தேன். புசி ஆனந்த் அவர்களை சந்தித்தேன். இந்த சந்திப்பு கடந்த மாதம் முதலமைச்சரை நான் சந்தித்து, அதுக்கு அந்த காரணமும் உங்களுக்கு தெரியும். ஏன் சந்திச்சேன்? கடந்த மாதம் சமூக நீதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சந்தித்தேன். அந்த சந்திப்புக்கு முன்பு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். பொதுவாக ஆளும் கட்சியை தவிர வேற யாராவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் அதில் மற்ற கட்சிகள் எல்லாம் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் கூட்டி அனைத்து கட்சி கூட்டம், தமிழ்நாட்டிலே சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்திலே ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதிமுக அதில் கலந்து கொண்டது. திமுகவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நாங்கள் அதுக்கு வர முடியவில்லை, சூழல் சரியில்லை, ஆனாலும் இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் என்று எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அடுத்தது பிஜேபி, காங்கிரஸ் ஒரே கூட்டத்தில். நினைச்சு பாருங்க இதெல்லாம். அதன் பிறகு தேமுதிக, சீமான் அவர்கள், இப்படி பல கட்சிகள் அதில் கலந்து கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு 60 இயக்கங்கள், கட்சிகளும் அதில் கலந்து கொண்டு
ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். அதில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை எடுத்து முதலமைச்சரை சந்திப்போம் என்று அந்த தீர்மானத்தில் இருந்தது. பிறகு நான் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு நேரம் கேட்கிறேன். எனக்கு அன்னைக்கு ராத்திரியில் மற்ற தலைவர்களிடம் பேசி அவளை அழைத்து செல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசி, நான் காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர், நான் போய் பரவாயில்லைங்களா, இல்லையோ நீங்க போங்க, நாங்கள் வரலாம் பரவாயில்ல, நீங்க போயிட்டு பாருங்க. நாங்கள் போயிட்டு நம்முடைய சட்டமன்ற 4 உறுப்பினர்களை அழைத்து சென்று அப்பொழுது முதலமைச்சரிடம் 1/2 மணி நேரம் பேசி, ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று விளக்கி சொல்கின்றேன். 1/2 மணி நேரம் பேசுறேன் நான். அது ஒரு அந்த வெள்ளையர்கள் காலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 1871 இருந்து 1881, 91, 1901, 11, 21, அப்படி 31 கடைசியில் இதெல்லாம் நான் சொல்லிக்கிள்ளி, அப்புறம் இடஒதுக்கீடு வரலாற்றை பற்றி எல்லாம் சொல்லிக்கிள்ளி, இப்படி ஒவ்வொருனா முதல்ல 41 விழுக்காடு, அப்புறம் 42 விழுக்காடு, அப்புறம் 49 விழுக்காடு, அப்புறம் 68 விழுக்காடு, 69 விழுக்காடு, ஒன்று ஒன்றா எப்படி நடந்தது வந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிள்ளி, இன்னைக்கு ஏன் நடத்தணும்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவங்க கல்வி எப்படி இருக்கு, அவங்களுக்கு வீடு இருக்கா, இல்ல குடிசையில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சமூக நிலை இருக்கிறாங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் இந்த கணக்கெடுப்பு. மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு ஒரு பெரிய மேக்ரோ லெவல்ல நீங்க எடுத்தாதான் அதில் சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு எல்லாமே அதை வழங்க முடியும். அத்துணை மக்களுக்கு இது ஏதோ சாதி பிரச்சனையோ இது கட்சி பிரச்சனையோ கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை என்றெல்லாம் சொன்ன பிறகுதான் முதலமைச்சருக்கு அப்படியா சரி நிச்சயமாக என் கட்சியுடைய கொள்கையும் கூட அது என்று சொல்லி அதன் பிறகு ஆளுநர் உரையிலே அதை அறிவித்தார்கள். அதாவது அந்த அறிவிப்பு வந்தவுடன் நான் பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் என்ன சொன்னா, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கி அப்பொழுது முதல் மாநாடு நடந்தது. அந்த முதல் மாநாட்டிலே 3 தீர்மானங்கள் முக்கிய, எத்தனையோ தீர்மானங்கள், அது முதல் 3 தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள். அதில் முதல் தீர்மானம் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று. 2வது தீர்மானம் என்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும், அதாவது அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களுக்கு சமூக நீதி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 46 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் மாநாட்டில் ஐயா அவர்கள் பேசினார். அதன் பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை சந்தித்தார். கலைஞர் அவர்களை பலமுறை சந்தித்தார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை முதலமைச்சராக நேரத்தில் பலமுறை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை சந்தித்தார். ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்து, இந்த 5 முதலமைச்சர்களை பலமுறை சந்தித்து எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்தி அத்துணை மக்களுக்கும் சமூக நீதியை வழங்குங்கள் என்று எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்களிடம் அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், சட்டம் இருந்தும் மனசு இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தைரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலே நாம் அவரை பாராட்ட வேண்டும். இது ஏதோ ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. உலகாலமா உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க கணக்கெடுப்பு கொண்டு வருவதற்கு. ஆனால் இன்னைக்கும் முதலமைச்சர் விஜய் அவருடைய அதிகாரிகள், எனக்கு அது வந்த செய்தி, அதிகாரிகள் சார் இது வேண்டாம் சார், இது பிரச்சனை வரும் சார், கடந்த காலத்திலையும் அது கொண்டு வரல சார், வந்துச்சுன்னா இவங்க இப்படி கேட்பாங்க, அவங்க அப்படி கேட்பாங்க, இதெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொடக்கத்தில் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னார், என்கிட்ட சொன்னார், ஐயாட்ட சொன்னார், நான் நேரில் போய் பார்த்தப்ப சொன்னார். அதன் பிறகு அவருடைய அதிகாரிகள் சார் எல்லாம் வேண்டாம் சார் பிரச்சனை சொன்னார், அப்படியே விட்டுட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, இது நான் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், அது மட்டும் இல்லை இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்று தைரியமாக அதிகாரிகளை சொல்லி இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய செய்தி. அதற்காகத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் விஜய் அவருடன் அனுப்பி வைத்து ஒரு நன்றி சொல்லுங்கள்,
நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த நேரத்திலே அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் அங்கே வந்து அண்ணா எங்களுடைய ஆஃபீஸ் வந்துட்டு போங்கன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், நான் உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரேன் என்னைக்குன்னா நீங்கள் நீர்வளத்துறை நீர் சம்பந்தமான அத்துணை தமிழ்நாட்டில் அத்துணை பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டும், உங்களுடைய அதிகாரியிடம் நான் பேச வேண்டும். அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் நானே வருகின்றேன். அவர் சொன்ன இல்லை நான் வரேன், இல்லை சொன்னேன், இல்லை இல்லை நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், உங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஐஏஎஸ்லேருந்து நம்ம டெக்னிக்கல்லேருந்து எல்லாரையும் வர வைங்க. நான் அவங்க கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றி நான் பேச வேண்டும், எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்னேன். நிச்சயமா என்னைக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் தேதி சொன்னேன். அதுதான் அந்த சந்திப்பு தான் நடந்தது. உடனே சில ஊடகத்தில் அன்புமணியும் புசியானந்தும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளோ அமைச்சர்கள் இவ்வளோ வந்துடுச்சு சேர்ந்துட்டாங்க. இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல் பாட்டாளி கட்சி. எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டுடைய நீர்த்திட்டங்கள், நிலுவையில் இருக்கின்ற நீர்த்திட்டங்கள், அதாவது 60 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் அதென்ன சொல்ல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அதாவது செய்த நான் துரோகம்னு சொல்ல மாட்டேன், அந்த கிட்டத்தட்ட அந்த வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால தோல்வி என்பது நீர் மேலாண்மையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது தான். ஏன்னா அவங்க அதை பத்தி என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஒரு மாநிலத்திற்கு முதன்மை பிரச்சனை, முதன்மை தேவை என்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது எத்தனையோ மாநிலங்களை நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்து மாநிலங்கள் எடுத்துக்குங்க, உதாரணம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஏன் குஜராத், இத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மையில லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஆனா தமிழ்நாட்டில் எதுல முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன், பொங்கலுக்கு ஒரு கரும்பு, ஒரு வெள்ளம், ஒரு இதுக்கு வேணான்னு சொல்லல. தமிழ்நாட்டில் என்ன இப்ப என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கேரளா கிட்ட தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறோம், கர்நாடகாவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், ஆந்திராவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், வழக்கு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிற திட்டங்கள் தண்ணி வந்துச்சுன்னா அந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம பண்ணல. அது என்னென்ன செய்யணும், என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன நிலுவையில் இருக்கு திட்டங்கள் இருக்கு, இதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப அன்னைக்கு போய் பேசுறது என்னன்னா, காவிரி குண்டா திட்டம், காவிரியில உபரிநீர் போகுது, கடல்ல போற தண்ணியை தென் மாவட்டங்களுக்கு திருப்பி விடும். தென் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், நம்முடைய பொருளாளர் அவங்க இருக்கிற மாவட்டம். காவிரி எங்க இருக்குது, விருதுநகர் எங்க இருக்கு? 2 பெரிய ஆறை தள்ளி போனோம், தாண்டி போனோம். காவிரி வடவெள்ளார் அதுல இணைச்சி, அதுக்கப்புறம் வைகையை இணைச்சி, அப்புறம் குண்டார் இணைக்கிற திட்டம். இந்த திட்டம் நிறைவேறினால் 6 மாவட்டங்கள் செழுமை அடையும், விவசாயம் பெருகும், பொருளாதார முன்னேற்றம் வரும், குடிநீர் பிரச்சனை தீரும். அதேபோல் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2வது பாகம் திட்டம், தர்மபுரி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இதெல்லாம் எல்லாமே பாலார் தென்பெண்ணை செய்யார் இணைக்கின்ற திட்டம், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இப்படி எல்லாம் அத்துணை திட்டங்களை பற்றி அன்னைக்கு நான் 1.5 மணி நேரம் பேசினேன், அதிகாரிகிட்ட பேசினேன். ஆனா என்னன்னா, அதிகாரிகளுக்கும் அமைச்சர் புதுசா வந்திருக்கிறார், அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதிகாரிகளுக்கும் அதை நான் சொல்ல முடியல. அதாவது அவ்வளோ நமக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி அவ்வளோ தெரியுது, ஒவ்வொரு பிரச்சனையை பத்தி தெரியுது. ஆனா நமக்கு ஆட்சி அதிகாரம் வரல இன்னும். ஆனா உண்மை வரும், நிச்சயமா வரும். ஒவ்வொரு அவ்வளோ மக்களுக்கு செய்யணும். ஏன்னா 30 ஆண்டு காலமாக களத்தில் நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி மேடையில் இருக்கவங்க இன்னும் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்க, எத்தனையோ முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சென்னை, இப்ப சென்னை எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துட்டீங்கன்னா சென்னையில் நாம் விரும்பும் சென்னை என்று ஒரு ஆவணம் வெளியிட்டோம். எப்ப பார்த்தாரு? 16ல் நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் ஒரு சயின்டிபிக் டீட்டெயில்டா சென்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது என்னென்ன தீர்வு, அது அனைத்து மக்களை சார்ந்த பிரச்சனைகள். சென்னையில் போக்குவரத்து எப்படி இருக்கணும், சாலைகள் எப்படி இருக்கணும், பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் இருக்கணும், அது எப்படி இலவசமா பேருந்துகள் அதை இயக்கணும்,
பள்ளிக்கூடங்கள் எப்படி கல்வியை கொடுக்கணும், சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணும், தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கணும், வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், குப்பையை எப்படி அகற்றணும், குப்பை மேலாண்மை எப்படி செய்யணும். இப்போ இங்கே நார்த் மெட்ராஸில் இருக்கும், வட சென்னையில் இருக்கிறோம், கொடுங்கையூர், மாத்தூர், அங்கே குப்பை உலை, குப்பையை எரிக்கக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே குப்பையை எரிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இன்சினரேட்டர், குப்பையை எரிக்கிறதுக்கு, அதில் கொஞ்சோண்டு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பையை எரிச்சா எவ்வளோ பாதிப்பு, டயாக்சைட்ல இருந்து என்னென்ன நச்சு வாயு இங்கே வெளியில் சுற்றி இருக்கும், குழந்தைங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வரும்னு அது அந்த விஷயம் தெரிஞ்சால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை அது தெரியல. இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம் அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட், அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில் சிஎம்டிஏ எவ்வளோ செஞ்சிருக்கலாம், எவ்வளோ செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் ஜனாதிபதி கூட வரது வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல மாநகரத்தின் நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். இப்ப சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டுலாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை விட அவர் என்னமோ அப்படி என்னையா அதெல்லாம், என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு? உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஆனா இதுல அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ செய்யலாம், எவ்வளோ செய்யலாம். ஆனால் சென்னை மக்கள் பற்றி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு மட்டும் டீனர்ல இருந்து இப்போ நான் அங்கே அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா இங்கே சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷனில், தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் இருந்து எல்லாரும். ஆனால் செய்யலாம். நிறைய எங்ககிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்ககிட்ட எவ்வளோ இருக்கு. இது சும்மா நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். இல்லை, விஞ்ஞான முறையில் ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ், அது யார் வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தானுங்கள். இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாத்தி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள், இலங்கையில நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில நடைபெற்றது. நேபாள், அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென்சி அவங்க தெருவில் வந்து அங்கே அத்தனை ஊழல் அங்கே செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லையும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு, ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலே அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில், ஜனநாயக ரீதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒன்றும் தெரியல, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை இவ்வளவு காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க. இதே இளைஞர்கள்
இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்கள் நாளை இப்ப இருக்கின்ற தமிழகத்தின் ஆட்சி சரியில்லை என்றால் அவர்கள் முதல்ல வீதியில நிற்பது அவங்க தான் நிக்க போறாங்க. அதுவும் நடக்கும், தேவைப்பட்டால் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ அவங்கள ஏதோ ஒரு அந்த வார்த்தையெல்லாம் என்னமோ வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாற்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் அதான் எங்க மனசுல இருக்கு. பாட்டாளி கட்சியுடைய நோக்கம் அதுதான். அதுக்கு தான் நம்ம ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்பு எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க கூட மாட்டல, கேட்கிற நிலையில கூட இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சொல்லுவோம், எவ்வளவு செய்வோம், ஒன்னொன்னோ சொல்லுவோம். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியல. அதான் இப்பயும் முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்கு புதுசுதான், அவருக்கும் தெரியல. ஆனா தெரியறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அன்னைக்கு அவரை பார்க்கிறப்போ முதலமைச்சர் என் வீட்டுக்கு வந்தப்போ அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். அது யார் செஞ்சாலும் என்ன, நீங்க செஞ்சா எனக்கு சந்தோஷம். நாங்கள் ஆலோசனை, நல்ல திட்டங்கள், நல்ல ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். நிச்சயமா சொல்லுங்க சார், எங்களுக்கு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல், இதுதான் வேணும், இதுதான் எதிர்பார்க்கிறோம். அதே போன்ற சமீபத்தில் மேகதாது பிரச்சனை. இந்த மேகதாது என்பது ஏதோ திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது. இது 50 ஆண்டு காலமாக கர்நாடகாவில் அணை கட்டணும், மேகதாதுல பகுதியில் காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி காவிரி ஆற்றிலே, கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்றிலே மிகப்பெரிய அணை இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அங்கே கர்நாடகாவில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அனைத்து கட்சிகளும். இப்ப இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வீட்டில் போய் உட்கார்ந்துகிட்டு, யார் உட்கார்றா? பிஜேபி, ஜனதா தள், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணலாம், எப்படி ஆலோசனைன்னு இவர் எல்லாரையும் அங்கே டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இந்த மேகதாது எப்படியாவது காட்டணும். இது சம்பந்தமா 4 நாள் நடைபயணம் மேற்கொண்டோம். உங்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்பு மேகதாது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மக்களுக்கு தெரியல, இளைஞர்களுக்கு தெரியல. ஏன் கர்நாடகாவில் என்ன டேம் கட்டினா என்ன, கடல்ல போற தண்ணியை டேம் கட்டினா என்ன, அது தமிழ்நாடு தானே பயன் பெறுவாங்க தமிழ்நாடு, அப்படிலாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி அதை நம்பிட்டாங்க. அதே பிறகுதான் நம்ம அதை கையில் எடுத்து துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து பேசி அதெல்லாம் போட்டு நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்து இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஓஹோ, கர்நாடகாவில் டேம் கட்டிட்டாங்கன்னா காவிரியில தண்ணி வராது, நம்ம டெல்டாவில் தண்ணி இருக்காது, தண்ணி வரலன்னா சோறு கிடைக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள்ல 5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்களும் நம்மளும் காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். எப்படி காவிரி வீராண ஏரியிலிருந்து தண்ணி நமக்கு வருது, சென்னைக்கு வருதுன்னா காவிரி தண்ணி தான் வருது நமக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள். நமக்கு சோறு. ஒரு பதிவு பாட்டேன், எங்க நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? இன்னொருத்தர் நான் ஊட்டியில் இருக்கிறேன், நமக்கு என்ன? நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, ஊட்டியில இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, நீங்க சோறு சாப்பிட்டாவும் இல்லை. அது சோறு எங்க இருந்து வருது? நம்ம டெல்டாவில் இருந்து தான் சோறு வருது. டெல்டாவுக்கு தண்ணி போனா உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்பதான் மக்களுக்கு அதை தெரியுது. ஓஹோ, இது சீரியஸ்னஸ் தெரியுது. நம்ம இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமா நம்ம ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு நடைபயணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற கட்சிகள் தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குதிரை பேரம், ஒட்டக பேரம், யானை பேரம், கழுத பேரம். எம்எல்ஏ இங்கேருந்து அங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, 35 கோடி 50 கோடி கொடுக்கலாம், இப்படிலாம் இது மற்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, அடுத்த 50 100 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நம்ம சத்தம் போட்டாதான் பிரச்சனை ஒரு தீர்வு வரும். இல்லை நாளைக்கு நீங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால சந்ததியினர் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். அங்க டேம், கர்நாடகாவில் டேம் கட்டினாங்கன்னா, ஏன்னா கர்நாடகா பத்தி நல்லா தெரியும் நமக்கு. அந்த டேமை கட்டிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவை 5 TMC தண்ணி பெங்களூர் குடிநீர் இருக்கு. கட்டுற டேம் 70 TMC, தேவை 5 TMC தான். அப்போ அவங்க கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால இதை எப்படி கடைபிடிக்கணும்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுத்து, அங்க டெல்லியில தரையில நாங்க உட்காரத்துக்கு தயாரா இருக்கிறோம். போராட்டம் பண்றோம், சட்ட போராட்டங்கள், பல வழக்குகளை போடணும்.
இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து கட்டுகின்ற ஒரு சூழல். 12,500 ஏக்கர் காடு, வனவிலங்குகள், புலிகள் சரணாலயத்தையே அழிக்கிற ஒரு திட்டம். யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள் எல்லாம். சுற்றுச்சூழல் இதுல போயிடும், தண்ணி வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதை பற்றி இளைஞர்கள் பேச வேண்டும், இதை பற்றி அத்துணை அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும். நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் அவ்வளோ மிக சிறந்த முறையில் பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் தமிழ்நாடு எங்க போனாலும் யார் எத்தனையோ பேர், குறிப்பாக பெண்கள் கிட்ட வந்து, சார் மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க சார். நிறைய பெண்கள் வந்து, சார் மேடமுடைய ஃபேன் சார். நான் அதாவது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஒரு மனநிலை என்னன்னா, பெண்களுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக அவங்க தான் பேசுறாங்க. பெண்கள் மட்டுமில்ல, நான் இந்த நடைபயணம் போறப்போ விவசாய சங்க கூட்டம், அவ்வளோ விவசாய சங்க தலைவர்களை சந்திச்சேன். ஒவ்வொரு விவசாய சங்க தலைவரும் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா இவ்வளோ காலமா சட்டமன்றத்தில் விவசாய பிரச்சனை யாரோ பேசினாங்க, ஆனா சௌமியா அவர்களை போன்ற இதுவரைக்கும் யாரும் பேசல. உணர்வுபூர்வமா பேசினாங்க, புரியுற மாதிரி பேசினாங்க. எல்லாரும் ஒரு சாதாரண பாமரம் புரியுற மாதிரி 100 அடி ஆழம் கிணத்துல இருக்கிறாங்க, அது 50 அடி கயிறு கொடுத்தா எப்படி மேல வருவாங்கன்னு இப்படிலாம் சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல். அப்போ இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதனால எங்களுக்கு அதெல்லாம் நம்ம பெருமையா தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து எங்களுடைய பயணம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம். இதுல எங்களுக்கு எந்த வகையிலையும் சுயநலம் எங்களுக்குலாம் இல்லை. நாங்க சுயநலவாதியா இருந்தோம்னா வேற திசையில நாங்க அரசியல் செஞ்சுட்டு இருப்போம், எப்படி வேணா நாங்க போயிருப்போம். ஆனா எங்களோட நோக்கம் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டோம். இந்த 100 நாள் நடைபயணம் நோக்கம் என்ன? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நோக்கம். 100 நாள் 38 மாவட்டத்தில் 34 மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை என்ன சொன்னேன்? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். என்னைக்கு? ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஜூலை 25, இன்னும் அடுத்த வாரம், கடந்த ஆண்டு ஜூலை 25 தான் என்னுடைய நடைபயணத்தை தொடங்கினேன். நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ், தொடர்ந்து குரல் கொடுத்தவன், இந்த மக்களுடைய மனநிலையை மாற்றியவன் நான். அவ்வளோ ஆக்ரோஷமா பிரச்சாரம் பண்ணோம், உணர்வுபூர்வமா பண்ணோம். நம்ம பிரச்சாரம் தான் எடுபட்டுச்சு. மற்ற கட்சிகள்லாம் பேசினாங்க, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் அப்பயும் அவ்வளோ உணர்வுபூர்வமான எல்லாம் பேசி ஒவ்வொரு ஊர்வா போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி வரும். ஆனாலும் நம்ம கூட்டணி வர முடியவில்லை என்றாலும் நம்ம நோக்கம் என்ன? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அதுக்காகத்தான் நம்முடைய தொடர்ந்து நடைபயணம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஏன் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் ஊழல் ஊழல் ஊழல், காசு கொள்ளடிச்சு அடிச்சு அடிச்சு எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் நிறைவேறல. சென்னை மக்களுக்கு சும்மா பேரு, ரோடு போட்டாங்கன்னா ரோடு போடாமலே பில்லு போடுறது, குடிநீர் பிரச்சனை, சாக்காடு, எல்லாம் பில்லு போட்டு அத்துணையும் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ அங்க கூட திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம், இத்தனை அறிக்கை கொடுத்தேன் நான். அந்த மேம்பாலம் எவ்வளோ? 1400 கோடியில செய்யணும் அந்த மேம்பாலம், 14 கிலோமீட்டர். ஆனா 2100 கோடியில அந்த மேம்பாலம் திட்டம், அதை அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் அவசரமா அடிக்கல் நாட்டிக்கிட்டு, மிகப்பெரிய ஊழல் அது. அன்னைக்கே சொன்னேன் நான், ஆனால் அதை பத்தி கவலை இல்லை, அடிக்கல் நாட்டிட்டு போனார். ஆட்சி மாற்றம் வந்தது, மறுபடியும் 2 முறை சொன்னேன் அந்த மேம்பாலத்தை ஊழல் நடந்திருக்கு சொன்னா, இப்ப நிறுத்திட்டாங்க. என்னோட நோக்கம் நிறுத்துறது கிடையாது, என்னோட நோக்கம் அந்த ஊழலை தடுக்க வேண்டும். இன்னைக்கு காலையில கூட நான் பேட்மிண்டன், நான் தான் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் தலைவர், பேட்மிண்டன் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான் தான் தமிழ்நாட்டில், இந்திய அளவில் வைஸ் பிரசிடென்ட் நான் பேட்மிண்டனில். இன்னைக்கு நேரு ஸ்டேடியமில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது காலையில். அதில் நேஷனல் ரேங்கிங் டோர்னமெண்ட், 1500 வீரர்கள் வீராங்கனை தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அத்தனை பேரும் இங்கே கிட்டத்தட்ட 1 வாரம் இங்கே அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர்
ஆதவ அர்ஜுனா அவரை அழைத்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து இனாகிரேட் பண்ண சொல்லிட்டு வந்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், அப்போ சொன்னாப்புல, ஆனால் அந்த அந்த திட்டத்தை அந்த அந்த அவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது, அதனால நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் ரத்து பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னுடைய நோக்கம் ரத்து பண்ணுறது கிடையாது, என்னுடைய நோக்கம் வந்து நேர்மையான முறையில் இன்னும் 4 வழி சாலையை வந்து 6 வழி சாலையாக பண்ணணும். திட்டம் வேணும், ஆனால் ஊழல் இல்லாமல் நடக்கணும். கட்டுமானங்கள் நமக்கு வேணும், சென்னையில் கட்டுமானங்கள் வேணும். இன்னொன்று சொன்னேன், அந்த அவுட்டர் ரிங் ரோடில் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுக ஆட்சியில் அவசரமாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட 2500 கோடி ரூபாய்க்கு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட அவசரமாக ஃபைல போட்டு நகர்த்தி போயிட்டாங்க. இந்த முதலீடு செஞ்சது தமிழ்நாடு அரசு தான். அதிமுக ஆட்சி காலத்தில் 2011, 12, 13 அப்போ தொடங்கப்பட்ட அந்த ரோடெலாம் இப்போ தான் போட்டு முடிச்சுக்கிடுச்சு. இப்போ அதில் டோல்கேட், அந்த டோல்கேட்டை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு தனியார் நிறுவனம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு. ஆனால் அவங்களுடைய அரசுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி. கணக்கு போட்டு பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா பணம் போகுது? 55,000 கோடி ரூபாய். ஆனால் அவங்க அரசுக்கு கொடுக்கறது எவ்வளோ? 2500 கோடி. இதில் ஒவ்வொரு துறையிலையும் ஊழல். அதனால நான் சொன்னீங்க, அடுத்து நிறுத்துங்க, அந்த கான்ட்ராக்டை கொடுக்காதீங்க. அதில் என்ன ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணியிருக்கிறேன்னா, அந்த டோல்கேட்டை எடுத்துருங்க. இன்னொன்று சொன்னேன், உங்களுக்கு அதிக வெற்றி சென்னையிலாம் வந்திருக்கு, சென்னை மக்களை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா அந்த டோல்கேட் அதிகமாக யார் பயன்படுது? சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் தான். அது என்ன வந்துட போகுது? டோல்கேட் எடுத்துடுங்க. இந்த கட்டுமானங்கள்லாம் நிச்சயமாக அரசு செய்ய வேண்டும். அதனால இதையெல்லாம் மனசிலே வைத்துதான் இதில் நாம் முன்னேற வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள என்ன பிரச்சனை, மருத்துவ கல்லூரிகள் புதிதாக ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க வேண்டும். அதில் கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து ஒரு 700 இடங்களை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு காரணமே கடந்த ஆட்சி செய்த ஊழல் தான். 4 மருத்துவக் கல்லூரிகள் அவர்கள் எல்லாம் இப்போது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறியிருக்கின்றார்கள். அவர்கள் மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் அரசினுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுல எப்படின்னா 2 மாதத்திற்குள்ள கொடுக்கலன்னா டீம்ட் டு பி அக்செப்டட்னு இருக்கும். 2 மாசத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணலன்னா உடனே அவங்க 2 மாதத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா பர்மிஷன் கொடுத்த மாதிரி கணக்குல வரும். வேண்டுமென்றே தமிழக அரசு 2 மாதம் அமைதியா இருந்தாங்க, ஃபைல அமைதியா வச்சுட்டு இருந்தாங்க. முந்தைய ஆட்சி சொல்றேன். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருச்சு. டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன? அவங்களுடைய 50 விழுக்காடு எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து தமிழக அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வராது. 250 சீட்னா 250 அவங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். இது அதுல ஒரு ஊழல். இவங்க திமுக அது சாதாரணமா எல்லாம் பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி ஊழல் செய்யறது. எவ்வளவு விஞ்ஞான ரீதியில் எவ்வளவு ஊழல் அடிக்கணுமோ அடி அடி அடின்னு. மக்களை பற்றி ஒரு துளியும் சிந்தனை கிடையாது. அவங்களுக்கு கொள்ளடிச்சு அடிச்சு 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 எலெக்ஷன்ல அவ்வளோ காசு கொடுத்தாங்க. கொள்ளடிச்ச காசு எல்லாம் ஒன்றும் நடக்கல. அதுதான் இந்த புரட்சி நடந்தது, அமைதியான புரட்சி, இளைஞர்கள் செய்த புரட்சி. அதனால இதை இப்ப இருக்கின்ற அரசு அதை மனதிலே அதை கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய கடன்களை, கூட்டுறவு வங்கி கடன்களை தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் என்று மிகுந்த வறுமைகள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட். எல் நீனோ என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி, மழை பற்றாக்குறை இருக்கும். இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ என்றால் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு சூழல். தண்ணியே இல்லை. தென்மேற்கு பருவம் கிட்டத்தட்ட 60% பற்றாக்குறை. குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. அடுத்து சம்பா சாகுபடி இருக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. எத்தனையோ விவசாயிகள் வந்து கூட்டுறவு வங்கி கடனை வாங்கிட்டு அந்த வங்கியிலேருந்து தினமும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. கட்டுறீங்களா இல்லையா, என்பி ஆயிடுச்சுன்னா அடுத்த முறை உங்களுக்கு கிடைக்காது, சொத்தை ஜப்தி பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளுடைய
கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள். இது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய வாக்குறுதி தான் அது. நீங்க சொன்னது 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கின்ற அத்துணை விவசாயிகளுடைய அத்துணை கடன்களும் தள்ளுபடி செய்கின்றோம், 5லிருந்து 10 ஏக்கருக்குள்ள இருக்கின்றவர்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி செய்கின்றோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 55 லட்சம் விவசாயிகளுடைய அத்துணை கடன்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநில அரசு. 36,000 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க 2000 கோடிக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு 15,000 கோடி தான். அதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று இருக்கு. அதுவும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய யோசனை கொடுத்தார். அவங்களுக்கும் இந்த விவசாய சங்கங்கள்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு யோசனை கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 32,000 கோடி 35,000 கோடி வந்து விவசாயிகளுக்கு மானியம், அது இல்லாமல் வந்து அந்த இலவச இந்த டிராக்டர், இந்த கருவி, அப்புறம் அந்த யூரியா மட்டும் இல்லை, அது வந்து அந்த இடுபொருட்கள், அதில் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லை. அது என்னன்னா ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்டத்துக்கு ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் அது வாங்கியே ஆகணும். மண்புழு உரத்தில் மண் மட்டும்தான் இருக்கும், புழு கிடைக்காது, அதுலேயும் ஊழல். இப்படியெல்லாம் இடுபொருட்களுக்கு பதிலாக 32,000 35,000 கோடி இடுபொருட்களுக்கு பதிலாக அதில் ஒரு 10,000 15,000 கோடி கட் பண்ணுங்க. ஏன்னா அதில் என்னன்னா 32,000 கோடியில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ஊழல் நடக்குது. அதுக்கு யாருக்கும் பயன் இல்லை. அதில் ஒரு 10,000 கோடி கட் பண்ணி இந்த கடன் தள்ளுபடி செய்யுங்க. இன்னொரு யோசனை, 5,000 கோடி தமிழ்நாடு அரசு அதை கடனை வாங்குங்க, அந்த வங்கியில் நீங்கள் கடன் எடுங்க, 3 தவணையா நீங்கள் அதை திருப்பி கொடுங்க. இதெல்லாம் எவ்வளோ யோசனைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் விவசாயிகளுக்கு நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை, ஏன்னா மிகுந்த பிரச்சனையில் இருக்கேன் நான், எல்லா பகுதிகளுக்கும் நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல எல்லாம் விவசாயிகளை கோரிக்கையே இதுதான், எப்படியாவது எங்கள் கடனை தள்ளுபடி பண்ணு. சட்டமன்றத்தில் பேசினாங்க, 10,000 கோடி கடனை வாங்கி லண்டனில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. 10,000 ரூபாய் கடனை வாங்கி அதில் ஒரு முறை பேங்க்ல இருந்து வந்து கேட்டாலே சுயமரியாதை அதிகமாக உள்ள விவசாயிகள் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நம்ம வச்சு கொண்டாடணும். அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது. நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை நீக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஆட்சியர் யார் இருந்தாலும் சரி, அவருடைய கடமையை பார்க்கணும். எத்தனை சினிமாவில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள்லாம் விவசாயிகள் எவ்வளோ நண்பராக எத்தனையோ சினிமாவில் நடிச்சிருக்கிறார்கள். இப்போ அந்த பொறுப்பில் வந்திருக்கிறார். கையெழுத்து போட்டால் அந்த கடன் தள்ளுபடி ஆகும். அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நிஜ வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அந்த உணர்வை அதை புரிந்து கொண்டு அந்த கையெழுத்து போடுங்க. போட்டு அத்துணை விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக நான் தள்ளுபடி செய்கின்றேன். அந்த கையெழுத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களை தயவு செய்து நீங்கள் போடுங்கள். இது அவசியமானது. அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னும் இந்த போதை பழக்கம் இன்னும் இருக்கிறது. இதற்கு சிங்கப்பெண்ணே என்று எல்லாம் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த போதை ஒழிப்பதற்காக எல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. ஆனால் போதுமானது இல்லை. இன்னும் வேகப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்தில் இந்த இளைஞர்கள் அப்படி அந்த இளைஞர் சமுதாயமே அழிந்து விட்டது. கடந்த 30-40 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை அழிச்சார்கள். 5 ஆண்டு காலத்தில் இந்த போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் உடந்ததுதான். காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு சின்ன ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது, யாராலும் விற்க முடியாது, எங்கே விற்க முடியாது. ஆனால் கஞ்சா என்பது அதை விட கொடூரமான போதைப் பொருட்கள். காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தில் ஆம்பிட்டமின், வெள்ளக்காரன் என்னென்ன பயன்படுத்துகிறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கிடைச்சிது. சென்னையில் மட்டும் இல்லை, கிராமத்தில் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது முன்னாள் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? எதுவும் தெரியல. நாங்களும் எவ்வளோ சொல்லி எவ்வளோ போராட்டம். அதெல்லாம் நடவடிக்கை வேகமாக எடுக்க வேண்டும், அவசியமானது. அதனால இதையெல்லாம் தொடர்ந்து பாட்டாளி கட்சி என்ன தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவோம், குரல் கொடுப்போம்.
சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இங்கே வரை வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ சட்ட போராட்டங்கள் அவர் மூலமாக வழக்குகளை தொகுத்து இந்தியாவில் நெடுஞ்சாலை பகுதிகளை மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று வழக்குகளை போட்டோம். உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்தியாவிலே 90,000 மதுக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டிலே 16 மணி நேரத்திலிருந்து இன்னைக்கு 11 மணி நேரம் 16 மணி நேரம் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல இன்னைக்கு 11 மணி நேரம். இதெல்லாம் எவ்வளோ பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. எவ்வளோ சாதனைகள். 6 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, 4 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், இந்திய அளவில் 2 இடஒதுக்கீடு, 6 இடஒதுக்கீடு போராடி பெற்று தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதற்கு முன்பு யாரும் கிடையாது, இதற்கு பின்பு யாரும் வரப்போறது கிடையாது. அவ்வளோ கொள்கைகள், அவ்வளோ போராட்டங்கள். இன்னைக்கு நீர் மேலாண்மை மட்டுமில்லை, விவசாய பிரச்சனைகள் மட்டுமில்லை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எங்க இருந்தாலும் சரி, அதற்கு தொடர்ந்து போராட்டம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னொரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அது இந்த மேடவாக்கும் ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய சதுப்பு நிலம் என்றால் அது வடிகால். சென்னையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு எங்கே போவோன்னா அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் போய் அந்த தண்ணி வந்து அது ஒக்கிய மதகு வழியாக துறப்பாக்கம் வழியாக வந்து அங்கே நம்மளுடைய பக்கிங்ஹாம் கால்வா மூலமாக போவோம். அதுக்கப்புறம் முட்டுக்காடுல வழியாக கடலுக்கு போவோம். இதுதான் இயற்கை கொடுத்த வரம். நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 15,000 ஏக்கர், 15,000 ஏக்கர்ஸ் 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு அது 12,500 ஏக்கரா குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு 2,500 ஏக்கரா இருக்கு. குறைஞ்சி 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 அது ஆக்கிரமிப்பு, அதில் குப்பையில கொட்டி அது கட்டிட கழிவு எல்லாம் பண்ணிக்கிண்டு அவ்வளோ போதும் குறைச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. என்ன சூழ்ச்சினா, இந்த கட்டுமான நிறுவனங்கள்லாம் இருக்கு, ஹை ரைஸ் மல்டி இந்த ரெசிடென்ஷியல் இதெல்லாம் பில்டிங்லாம் வச்சிருக்காங்க, ரெடாயின்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. என்னன்னா, அங்க இருக்கிற மக்களை தூண்டி விட்டு 1,00,000 பேருக்கு பட்டா இல்லை, 1,00,000 பேருக்கு வீடு இல்லை, அடுக்குமாடி குடியிருப்பு கேட்குறாங்க. அதில் எவ்வளோனா 72,000 கோடி ரூபாய் கட்டுமான திட்டங்கள் நின்று போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சதுப்பு நிலத்தை அழிக்கணுமா, க்ளோஸ் பண்ணணும். 15,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க வேளச்சேரியில் வெள்ளம் ஏன் வருதுன்னா, இந்த சதுப்பு நிலம் அங்க தண்ணி அங்க போக முடியல. ஏன்னா இல்ல, சதுப்பு நிலம் இல்ல. வேளச்சேரி பாதியில எல்லா இடமும் சதுப்பு நிலம் தான். சதுப்பு நிலத்தை நீங்க தூர்த்துட்டு அதுல மேல வீடு கட்டினா வெள்ளம் தான் வருவாங்க. அப்படி நீங்க வேளச்சேரியில இன்னைக்கு வெள்ளம் வருது, நாளைக்கு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா டி நகர்ல, நுங்கம்பாக்கத்துல, மவுண்ட் ரோட்ல வெள்ளம் வரும். தண்ணி போறது, தண்ணி இருக்காதுங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனா இது மக்களுக்கு தெரியல. இது ஏதோ நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க அங்கதானே சதுப்பு நிலம், அது அழிஞ்சா நமக்கு என்ன? அங்க சதுப்பு நிலம் அழிஞ்சிடுதுன்னா பாதிக்கப்பட போற மக்கள் சென்னை மக்கள். இப்ப கூட நான் சொல்லுவேன், மழை பெஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்லதா ஒரு போட்டு வாங்கணும். அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டாங்க. 60 வருஷமா சென்னை ஆண்டு, தமிழ்நாட்டை ஆண்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வடிகால் இல்லை, தண்ணி போறது இல்லை. அது சும்மா பேருக்குன்னு மழைநீர் வடிகால் கனெக்ஷனே இருக்காது. அது ஏன் தெருவில், திலக் தெருவில், டீனரில் முத்து அது தெரியும். வடிகால் போட்டாங்க, மழைநீர் வடிகால் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு 2 வருஷம், வீட்டுக்குள்ள கூட போக முடியல. அது கட்டி முடிச்சு என்ன பண்ணாங்கன்னா கனெக்ட் பண்ணல, இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்க்கல, இணைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது சின்னதாக கட்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதை உடைச்சாங்க. அதை உடைச்சி மறுபடியும் பெருசாக கட்டி சென்னை முழுக்க தான் கொள்ளடிக்கிறதுக்காக. இதெல்லாம் அது மக்களுக்கு தெரிய வேண்டும். அதனால எல்லாம் இன்னும் சின்ன சின்ன வடிகால் இது. ஆனா பெரிய வடிகால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அங்க இப்ப எவ்வளவு பறவைகள் வருது. வேடந்தாங்கல்ல நம்ம பறவைகள் சரணாலயம்னா வேடந்தாங்கல் போனா அவ்வளவு பறவைகள் பார்க்கலான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வருது. எத்தனை பேருக்கு தெரியல?
4 மடங்கு அதிக பறவைகள் வருது. பிளமிங்கோஸ்லேருந்து, பெலிகான்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, சைனாவில், ரஷ்யாவிலேருந்து, உலக நாடு வலசை பறவைகள் அவ்வளோ வருது. இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். அதை அழிக்கக்கூடாது, அழிக்க விட மாட்டோம். அதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. நீங்கள் 72,000 கோடியாக இருந்தாலும் சரி, 1,00,000 கோடி உங்களுக்கு எதாலும் சரி, எங்களுக்கு வேண்டியது எங்கள் சதுப்பு நிலம் வேணும். காலங்காலமாக அந்த சதுப்பு நிலம் இருக்கணும். இதில் மட்டும் இல்லை, ராம்சார் அங்கீகாரம் பெற்ற, ராம்சார் என்றாலே ராம்சார் என்று ஈரானில் ஒரு நகரம். 1971 பல நாடுகள் சேர்ந்து அந்த ஈரானில் இருக்கிற ராம்சார் என்ற நகரத்திலே கூடி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போடப்பட்டது. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 சதுப்பு நிலங்கள் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலங்கள். அதில் தமிழ்நாட்டில் 20 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இப்படி சட்டத்திற்கு எதிரானது எவ்வளோ நடவடிக்கைகள் இருக்கு. இதை எப்படியாவது சதுப்பு நிலத்தை பள்ளிக்கரணை இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பொழுதுதான் நாங்க இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. ஒரு பொழுதும் விட போறது கிடையாது. இது எங்களுடைய கடமையா நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம்னா எங்க கிட்ட ஒரு முறை ஆட்சியை விட்டு பாருங்க. அத்துணை துறைகளிலும் எங்களால் மாற்றங்கள், உண்மையான மாற்றங்கள், தெளிவான மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எங்களால் முடியும். வரும். நிச்சயமா மக்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள். நம்ம வாய்ப்பு கேட்கறது ஏதோ சும்மா நாங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அந்த மந்திரி அப்படிலாம் கேட்கல. மக்களுக்கு உணர்வுபூர்வமாக செய்யணும். எங்களுக்கு தெரியும். 30 ஆண்டு காலமாக நான் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதில் என்ன பிரச்சனை இருக்கு, அது விவசாய பிரச்சனையா, நீர் மேலாண்மை பிரச்சனையா, பாசன திட்டம் பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, அது இல்லாமல் சுகாதார பிரச்சனையா, இப்படி அத்துணை பிரச்சனைகளுக்கும் அது என்ன பிரச்சனை, தீர்வு என்னன்னு தெரியும். அதனால தமிழக மக்களே, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 38வது ஆண்டில் அடி வைக்கின்ற ஒரு பெருமை எங்களுக்கெல்லாம். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, நாங்கள் வேகமாக வீரநடை போட்டுக்கொண்டே தான் இருப்போம். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் தூசு தட்டி 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 நாங்கள் மாற்றோம். முன்னேறி கொண்டிருப்போம். நோக்கமே தமிழக மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இங்கே இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராதா அவர்கள், நம்முடைய ஜெயராமன், தயாளன் மற்றும் அத்துணை மாவட்ட செயலாளர் அன்னை சத்யா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியும் தெரிவிக்கின்றேன். தமிழக மக்கள் உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. சமூக நீதி அடித்தளமாக கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். போதை பழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை. விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், கௌரவமாக சுயமரியாதையுடன் விவசாயிகள் வாழ வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் தவறான பாதைகளை செல்லக்கூடாது. அதெல்லாம் அதற்காக அதில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது எங்களுடைய லட்சியம். நல்ல கல்வி, அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, தரமான சுகாதாரம், இலவச சுகாதாரம், தரமான சுகாதாரம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய லட்சியம். இப்படி வித்தியாசமான ஒரு கொள்கைகள், வித்தியாசமான லட்சியத்துடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம். இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.